வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண Moto G45 நம்ம கிட்ட இருக்கு. அதுவே இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மிலேருந்து லான்ச் பண்ணியிருந்த Realme C63 நம்ம கிட்ட இருக்கு. இந்த ரெண்டு ஃபோனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 10K பட்ஜெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி அண்டர் 10K பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட் ஃபோன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கம்பேரிசன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது பெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே பார்க்குறதுக்கு ப்ரீமியம் லுக்கில் இருந்தாலும் கூட ஒரிஜினல் ப்ரீமியம் லுக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டோவில் தான் கிடச்சிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டோவில் வீகன் லெதர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. ரியல்மியில் உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனல் தான் கிடைக்கும். மோட்டோவில் கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிரில்லியன்ட் ப்ளூ அப்படின்ற கலர் தான் நம்ம கிட்ட இருக்கு. இதுலேயே வைவா மெஜந்தான் இன்னொரு கலரும் கிரீன் கலர் ஆப்ஷனுமே இருக்கு. ரியல்மியில் நம்ம கிட்ட இருக்கிறது கிரீன் கலர் இருக்கு. இதுலேயே கோல்டு கலர் ஆப்ஷனுமே இருக்கு. லைட் வெயிட்டான ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் மோட்டோவை சூஸ் பண்ணலாம். 183 கிராம் வந்து வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ரியல்மிக்கு வந்தீங்க அப்படின்னா 192 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓவராலா இந்த ரெண்டுத்துக்கான டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது மோட்டோ வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கு, பிரீமியமா இருக்க ஃபீலும் கொடுக்குது. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோல 6.5 இன்ச் HD+ IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120Hz வரைக்கும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டுமே வந்துருது. அதே போல ரியல்மிக்கு வந்தோம் அப்படின்னா 6.67 இன்ச் HD+ IPS LCD டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இதுலயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்றதுக்கு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தாவே இருக்கு. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு மோட்டோல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரியல்மில அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே வந்து கிடையாது. பீக் பிரைட்னஸ்க்கு வந்தோம்னா 580 நெட்ஸ் மோட்டோல கொடுத்துருக்காங்க, 500 நெட்ஸ் ரியல்மில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கான டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இண்டோர்ல நல்லா இருக்கு, அவுட்டோர்ல நல்லா இருக்கு. பட் டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜபிளா தான் இருக்கு. ஓவராலா டிஸ்பிளேவோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு சேச்சுரேஷன் லெவல் இருக்கு, டீப் பிளாக் கொடுக்குது. அதே போல வீவிங் ஆங்கிளுமே வந்து பாத்தீங்கன்னா பெட்டராகவே இருக்கு ரெண்டு மொபைல்லையும். மோட்டோல டிஸ்பிளே வைஸ் ஹைலைட்டான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்தது கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்கு. மோஸ்ட்லி லோ பட்ஜெட்ல ஃபோன் வாங்கினா கம்மியான 5G பேண்ட் சப்போர்ட் தான் கொடுப்பாங்க. பட் மோட்டோல வந்து பாத்தீங்கன்னா 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரியல்மில 9 5G பேண்ட் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. மோட்டோல விவோ NR சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 4x4 மெமோ அண்ட் 4 கரியர் அக்ரிகேஷனுமே இருக்கு. ரியல்மில உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் மட்டும் தான் இருக்கும். பட் மோட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டாப்ல இருக்க அந்த இயர் பீஸ்மே உங்களுக்கு ஸ்பீக்கரா இருக்கிறதுனால ஸ்டீரியோ எஃபெக்ட்ல அவங்களால கேட்க முடியும். டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட இருக்கு, பிளஸ் ஐரஸ் ஆடியோ சப்போர்ட்டோடையும் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கேட்கறதுக்கு ரொம்பவே லவுடரா இருக்க ஃபீல் இருக்கு. மோட்டோல ஒரு சில ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸை பார்க்க முடியுது. ஸ்மார்ட் கனெக்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் மூலியமா உங்களோட மொபைலை லேப்டாப் மூலியமா கனெக்ட் பண்ணிட்டு ஈஸியா வந்து ஷேர் பண்ணிக்க முடியுது ஒவ்வொரு ஃபைல்ஸையும். இல்லாட்டி வந்து நீங்க மொபைலை மிரர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் பார்க்க முடியுது. ஒயர்லெஸ்லயே ஈஸியா மவுஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸ்வைப் டு ஸ்ட்ரீம் ஆப்ஷன் கூட அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் ரியல்மி டிவைஸ்ல உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட் கேமராஸ் அப்படின்னு வந்தோம்னா மோட்டோல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 16 மெகா பிக்சல் கொடுத்தது ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே சமயம் ரியல்மி சைடு வந்தோம்னா செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். பேக் சைட் கேமரா பொறுத்த வரைக்கும் மோட்டோல 50 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ரியல்மிக்கு வந்தோம்னா 32 மெகா பிக்சல் இருக்கு. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இந்த ரெண்டு ஃபோன்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே சமயம் போர்ட்ரேட்டோட எட்ஜ் டிடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே பெட்டராக இருக்கு. பட் ரியல்மியில் ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அதிகமாக ப்ளீச் ஆகிற ஒரு ஃபீல் வந்து இருக்கு. ஓவராலாக கேமராஸோட அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோல உங்களுக்கு சேச்சுரேஷன் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே சமயம் பார்க்குறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. ரியல்மியில் ஃப்ளாட்டாக இருக்க ஃபீல் வந்து கொடுக்குறதுனால பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு லைட்டாக சேச்சுரேஷன் கம்மியாக இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. வீடியோ ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் 1080p 30 fps தான் ரெண்டுலையுமே எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் மோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா EIS சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்டேபிளாக இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது. அதே போல் இமேஜ் ஆட்டோ என்ஹான்ஸ் அப்படின்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுனால பார்க்கறதுக்கு இமேஜோட கிளாரிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி ரெண்டுலையுமே இருக்கு. பட் மோட்டோல ஹைலைட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வச்சு கொடுத்துருக்காங்க. பட் ரியல்மிக்கு வந்தோம் அப்படின்னா 10 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர் தான் பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கான பேட்டரியோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 நாளைக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக நிற்கும் நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் ப்ராசர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது
மோட்டோல ஸ்னாப்டிராகன் 6S Gen 3 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ரியல்மிக்கு வந்தோம் அப்படின்னா டிமென்சிட்டி 6300 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுறீங்க, அதிகமாக ஃபோன் கால் பேசுவீங்க, மல்டி டாஸ்கிங் அதிகமாக பண்ணுவீங்க, இல்லாட்டி சோஷியல் மீடியா கண்டென்ட்லாம் அதிகமாக பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக ரெண்டு மொபைலுமே சூட் ஆகும். நெக்ஸ்ட் கேம் பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு மொபைல்லையுமே பெரிய பெரிய கேம்லாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியாது. குட்டி குட்டியான கேம் லோ கிராஃபிக்ஸில் வச்சு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது மோட்டோ மொபைலில். பட் ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா லோ கிராஃபிக்ஸில் வச்சு ப்ளே பண்ணும்போதே லைட்டாக வந்து அந்த ஃப்ரேம் ட்ராப் இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. இந்த ரெண்டு ஃபோனுமே கேமிங்கான ஃபோன் வந்து கிடையாது. நீங்கள் மல்டி டாஸ்கிங் இல்லாட்டி நார்மலாக நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஃபோன்ஸ்க்கான ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 11,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1000 ரூபா கம்மியாகி 10,000 ரூபாய்க்கு இந்த ரெண்டு ஃபோன்ஸ் அவங்களால வாங்கிக்க முடியும். ஃபைனலாக இந்த ரெண்டு ஃபோனில் அண்டர் 10K பட்ஜெட்டில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது மோட்டோ நிறையா விஷயத்தில் வந்து பெஸ்ட்டாக இருக்க ஃபீல் தான் கொடுக்குது. பேக் பேனல் பிரீமியமா கொடுத்திருக்காங்க, டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்திருக்காங்க. அதே போல செல்ஃபி கேமரா வந்து பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் இந்த ஒரு பட்ஜெட்லயே கொடுத்திருக்காங்க. ப்ராசஸருமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி யூசேஜ்க்கு மல்டி டாஸ்கிங்க்குலாம் ரொம்பவே பெஸ்டா இருந்துச்சு. 20 வாட் சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. ஓவராலா இந்த ஹைலைட்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ளஸ் நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போதும் மோட்டோ இந்த இடத்துல ரொம்பவே பெஸ்டா இருக்கு ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது. நீங்க அண்டர் 10K பட்ஜெட்ல போன் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். Bye.